சிவஞான ரோட்டில் இருக்கிறான். இதுலேருந்து ஒரு 200 அடி தள்ளி வந்து குமரையா கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து ஒரு அரசு வேலைவாய்ப்பு உள்ள ஒரு அரசு அதிகாரி வந்து திருமணமாகி ஒரு 23 வயது இளைஞர், அவரும் அவர் மனைவியும் வந்து சாமி கும்பிடுவதற்காக அங்கே வந்து நிற்கிறாங்க. இப்போ ஒரு 10 மணி இருக்கும் பகலில். அவர் பட்டி சட்டை கட்டி அவர் மனைவியோடு வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரை திடீர்னு ஒரு கும்பல் வந்து வளைச்சி அவரை தாக்குறாங்க. தாக்க போகும்போல அதில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா அந்த வேல் கம்பை வச்சு வயிற்றில் குத்தினோடனே அவர் வந்து சரிஞ்சு அந்த இதில் விழுந்துட்டார். நான் அப்போ சின்ன ஆள். அப்போ மக்கள் கூட்டமாக நின்று பார்த்துட்டோம். போலீஸ் வருது, எல்லோரும் ஓடிடுங்க அப்படின்ட்டாங்க. எல்லாருமே ஓடிட்டாங்க. அவரை வந்து குத்தினவர் யாருன்னா ஒரு இந்து, குத்தப்பட்டவர் ஒரு இந்து. அவரை கடுமையான முறையில் அடித்தவங்களும் இந்து மக்கள் தான் அடித்தாங்க. எதற்காக அடித்தாங்கன்னு அப்போ எனக்கு சின்ன வயசுல தெரியல. அவரை அடித்து குத்தி போட்டாங்க. குத்தி போட்டோன்னே அவர் தண்ணீர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த ரோட்டில், சிவஞான ரோட்டில் கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் காவல்துறை வந்துச்சு, தூக்கிட்டு போனாங்க. அவர் இறந்து போயிட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு இது எப்படி எதனால் இது வந்து படுகொலை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதை அருமையான முறையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடியவங்க அவங்க கல்வியை படித்து கொண்டு அவர்கள் அதிகாரத்தில் இருப்பதற்காகவே மிகப்பெரிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சூழ்ச்சியை செய்வதை நாம் கண்கூடாக பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் எடுத்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு சிறிய சமூகம் அவங்க வந்து அதிகாரத்தில் முழுவதும் இருக்காங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற உயர் பதவிகள் எதை எடுத்தாலுமே அவங்க தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் இந்த அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் கலவரங்கள் மூலியமாகவும் படுகொலைகள் மூலியமாக பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து செஞ்சதை நாம் கண்முன்னே பார்த்தோம். இந்த சூழ்நிலையில தான் அந்த இறந்து போனவருடைய அதிகாரியுடைய ஒரு உறவினர், அவர் பேர் வந்து சிலையான், அவருடைய வரலாறு முக்கியமான விஷயம். அவர் என்ன செய்கிறாருன்னா காவல்துறையில் பணி செஞ்சு காவல்துறையில் வந்து ஏற்ற இறக்கம், சமநிலை பார்க்காத சூழ்நிலை, இதையெல்லாம் பார்த்துட்டு வெறுத்து போய் இந்த படுகொலைக்கெல்லாம் வந்து நீதி கிடைக்குமாங்கிறத பார்த்தா நீதி கிடைக்கல. தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, எங்கே நீதி கிடைக்கும், நமக்கான நிம்மதியான வாழ்க்கை, நமக்கான ஒரு சமநிலையான ஒரு சகோதரத்துவத்தோட ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய இடம் எதுன்னு தேடுறாரு. அவருக்கு அன்னைக்கு இருந்த ஒரே புகலிடம் வந்து இஸ்லாம். உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா இஸ்லாத்தின் பேர் தன்னுடைய பேரை வந்து முகமது அலி ஜின்னான்னு பேரை மாற்றுறாரு. அவர் மாத்திரம் இல்லை, தன்னுடைய உறவினர்கள் யாரெல்லாம் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், சகோதரத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், சமத்துவம் கிடைக்கணும் அப்படிங்க நினைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் போய் சந்திக்கிறார். சந்தித்து கிராமங்களாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ஊர்கள் வந்து பெருகிக்கிட்டே போகுது. இந்த ராமநாதபுரத்தில் முகமதியாபுரம், ரமலான் நகர், பால்கரை பக்கத்தில்